வாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு காட்டுறேன். வியூ எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே பாருங்க, இங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஐயோ இப்படி கட்டி வரும். விட்டு பார்த்தா எப்படி கையெல்லாம் இப்படி வரைக்குது பாருங்க. ஊட்டிலேயே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியலீங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டேங்க. பாருங்க ரிஃப்ளெக்ஷனே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஒரிஜினல் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு நிமிஷம். காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சுங்க. செம குளிராக இருக்குங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு இப்போ கிளம்புறோங்க. நேற்று ஊட்டிலலாம் செம குளிருங்க. நிறைய இடத்துல பனி விழுந்திருக்கு. பில்லு மேலாம் ஒரு சின்ன லேயர் மாதிரி எப்படியே விழுந்திருக்குங்க. வாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு காட்டுறேன். ஊட்டில் அடிக்கிற குளிருக்கு இந்த ஷால் இல்லாமல் போக முடியாதுங்க வெளியில். போ நேற்று அட்டியில் சக்கலாத்தி பண்ணி நடிச்சுங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம். இந்த குளிர்லேயுங்க மார்கழி மாதமானா எல்லாம் வெறுங்காலில் மார்கழி சுற்றுவாங்க. அட்டியெல்லாம் சுற்றி பூசெல்லாம் பண்ணுவாங்க. காலைல 6 மணி ஆகுதுங்க. எப்படி அமைதியாக இருக்குது பாருங்க. வியூ எப்படி இருக்குது பாருங்க. அந்த இடத்த பாருங்க எப்படி ஃபாக் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் பனியை விழுகிறதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குங்க. அவர் முன்னாடி போய் வண்டி அடிச்சாருங்க. ரொம்ப குளிருதுங்க. வாங்க. ரொம்ப குளிருங்க. கையெல்லாம் வரைக்குது. கொஞ்சம் ஹீட்ரு போட்டு விடுங்க. நம்ம ஊர் சைட்லிங்க இப்போல்லாம் கரடிங்க அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் அன்டைமில் வர்றதெல்லாம் கொஞ்சம் அன்சேஃபுங்க இப்போல்லாம். நான் பார்த்தது உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லி தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கோம். சில காலம் ஊட்டியில் தாங்க இருக்கோம். ஆனால் எல்லாம் பனி விழுந்துருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம காட்டுக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் கரைஞ்சிரும். நான் இப்போ தான் இதுக்கு தான் சீக்கிரமாக வந்திருக்கோம் இதெல்லாம் பார்க்குறதுக்காக. இங்கே பாருங்கள் நைட் நிறுத்தி வச்ச வண்டி மேலே எப்படி பனி விழுந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இங்கே பாரு பனி எப்படி விழுந்துருக்கு பாருங்க. வெயில் பட்டோன்னே எல்லாம் எப்படி உருகிட்டு வருது பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. நல்லா அப்படியே கரைஞ்சிட்டு வருது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம நைட்டு வண்டி நிறுத்திட்டுங்க. காலைல எங்கேயாவது போகணுன்னா வண்டி எடுக்கணுன்னா இது மேலே நல்லா ஒரு பக்கெட் சுடு தண்ணி எடுத்து ஊற்றி தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். எப்படி விழுந்துருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் விழுந்துச்சுதா. இது வெயில் வர்றதுக்கு 9 மணி ஆயிரும் இந்த இடத்துலலாம். பாருங்க அங்கே மேலே பில்லுலெல்லாம் நிறைய விழுந்துருக்கு பாருங்க. அங்கே காட்டுறேன். ஊட்டியில் மேக்ஸிமம் தலைக்குந்தா சைடு அவனாஞ்சி சைட்லலாம் நிறைய இந்த மாதிரி இடம்லாம் இருக்குங்க. பயங்கரமாக பனி விழுகும். இந்த பில்லு மேலே எப்படி விழுந்துருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே பாருங்க இங்கே எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ போன வருஷம்லாம் ஜனவரி டைமில் தான் விழுந்துச்சுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே விழுந்துருச்சு. டிசம்பர்லேயே வந்துருச்சு பனியெல்லாம். இங்கே பாருங்க ஐயோ இப்படி கட்டி வரும் வீட்டுக்கு பாருங்க. இங்கே பாருங்க இந்த கட்டை மேலெல்லாம் எப்படி விழுந்துருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க எப்படி விழுந்துருக்கு பாருங்க. இந்த குச்சிலெல்லாம் பாருங்க. பரவாயில்லைங்க. நாங்கள் காலைல சீக்கிரமாக வந்தோம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுனால இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் இப்போ தான் சூரியன் மேலே வர்றது. இப்போ இதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே கரைஞ்சிருங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இங்கே மேலே வந்து கீழே பார்த்தா பாருங்கள் எப்படி தெரியுது. ஐயோ தொண்டிட்டு தொட்டு பார்த்தா எப்படி கையெல்லாம் இப்படி வரைக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு வெயில் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் இடத்துல இதெல்லாம் உருகிருங்க. இன்னும் கீழே கொஞ்சம் வெயில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் போகுதுங்க. பாருங்க, நம்ம வருவோம் அந்த காலங்கள் நின்றுச்சு இல்லைங்களா, எப்படி பனி இருந்துச்சு. இப்போ வெயில் பட்டோன்னே நல்லா அந்த பனியெல்லாம் நல்லா உருகி எப்படி தண்ணி கீழே அழிஞ்சு வருது பாருங்க. இப்போ ஊட்டியிலே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியலைங்க. நம்ம காலைல எழுந்திரிச்சு காட்டு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் உருகிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி தான் சீக்கிரமாக வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இதுக்குன்னு பிளான் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி நல்லா சூப்பராக விழுந்திருக்கு பனி வேறு. இங்கே பாருங்க எப்படி நல்லா உருகி வெயில் படப்பட உருகி நல்லா எப்படி ஆவி போகுது பாருங்கள். பாருங்க, இந்த இடத்துலலாம் வெயில் வந்ததுனால இதெல்லாம் பனியெல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பில்லில் பனி இருக்கிற இடத்துக்கும் இந்த வெயில் பட்டு இந்த கரைஞ்ச இடத்துக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே இறங்கி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள கையெல்லாம் ரொம்ப வரைச்சி வச்சு ரொம்ப வயசு. காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இந்த காட்டில் இப்போ கேரட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பனிக்குளிர்லேயும் சீக்கிரமாக வந்திருக்காங்க பாருங்கள். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், ரிஃப்ளெக்ஷனே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஒரிஜினல் பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கே பாருங்க, கீழே அந்த கொடியிலலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரியுறதெல்லாம் அங்கெல்லாம் தான் பனி விழுந்துருக்குங்க. போன வருஷமும் இதே மாதிரி நல்லா பனி விழுந்துருச்சுங்க. நிறைய பேர் இதே மாதிரி வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் போட்டிருந்தீங்க. இப்போ இந்த வருஷமும் நல்லா எல்லாம் பனியெல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. தலக்குந்தா சைடு அவலாஞ்சி சைட்லலாம் பனி விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்து பார்க்குறவங்கலாம் சீக்கிரமாக போய் பார்க்கலாங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து அவலாஞ்சி சைடு இல்லைங்க. இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து நாங்கள் வந்து அவலாஞ்சி சைடில் வந்து எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி பனி டைம்லிங்க நம்ம கை கால்லலாம் லிப்ஸ்லலாம் கிராக் வெடிப்பு விழுந்துருங்க. நம்ம லிப் கேரு அது இதெல்லாம் போட்டு தான் சரி பண்ணிட்டு இருக்கணுங்க. ஒவ்வொருத்தருக்கு இந்த தோல்லாம் உறிஞ்சு பிளட்டு கூட வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்குதுங்க. நீங்களும் ஊட்டி வந்து இந்த மாதிரி பனியெல்லாம் பார்க்கணுன்னா காலை சீக்கிரமாக தலக்குந்தா சைடு இல்லைன்னா அவலாஞ்சி சைடெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. டிசம்பர் டைம்லிங்க காலையில நைட்டும் கொஞ்சம் நல்லா குளிர் இருக்குங்க. இப்போ மத்திய டைமில் நல்லா வெயில் இருக்குங்க. வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எல்லா ஊட்டியில் எல்லா பிளேசஸும் ஓப்பனான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு வந்து ஊட்டியில் பைக்காராவில் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸும், குன்னூரில் வந்து நம்ம டால்ஃபின் ஹவுஸும் 2 க்ளோஸில் வச்சுருக்காங்க. ஊட்டியில் வந்துங்க தொட்டபெட்டா பீக் வந்து இந்த 2 நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் எந்த ஊர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து வேலையிலாங்க அவலாஞ்சி போகிற வழியில் இருக்குங்க எங்கள் ஊர். இப்போ எல்லாமே முடிச்சுட்டுங்க நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்கையெல்லாம் எப்படி கிளியராக இருக்கு பாருங்க. நல்லா வெயில் வந்துருச்சு. இப்போ வண்டி வந்து ட்ரிப் போகுதுங்க பாருங்க. டிசம்பர் மாதத்தில் பாருங்கள், இந்த சாயந்தர டைமில் இந்த பனி டைமில் இந்த மாதிரி நெருப்பு போட்டு நெருப்பு பக்கத்தில் உட்காருறது இவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுங்களா. அவ்வளோ சுகமாக இருக்குது.